ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் டாப் 10 தூத்துக்குடியில் சுற்றி பார்க்குற பிளேசஸ்களை தாங்க பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1ல் இருக்கிறது நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இப்போ வந்துட்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. கோவில் நிர்வாகமும் வந்துட்டு அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. கோபுரங்களுக்கு தின்னூர் பூசால் பூசப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற வேலைலாம் செம்புனாலே செய்யப்பட்டு நிறைய வந்துட்டு மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வாங்க. அடுத்ததாக நம்மளோட பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு ஏரல் தாங்க. இது வந்துட்டு அந்தளவுக்கு சுற்றி பார்க்குற பிளேஸ் இல்லைனாலும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஃபோட்டோவில் ஆர்வம் காட்டுறவங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியான பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இங்கே போயிட்டு வாங்க. இங்கே வந்துட்டு சேர்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ஆறுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுவும் இருக்குது. சூப்பராகவே இருக்கும். அந்த ஆற்றுல உள்ள தண்ணியை வந்துட்டு ரொம்ப புனிதமானது. ஸோ கண்டிப்பாக குடிச்சிட்டும் வாங்க. அடுத்ததாக நம்மளோட பிளேஸில் இருக்கிறது வந்துட்டு அதாவது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், மணப்பாடு பீச் தாங்க இருக்குது. அதாவது எல்லா பீச்சுகளையும் விட மணப்பாடு பீச் வந்துட்டு அங்கே இருக்க தண்ணி நல்ல தூய்மையாக ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலரில் வந்துட்டு அப்படியே தெரியும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அந்த பீச்சில் வந்துட்டு நிறைய இந்த வெளிநாடுகளில் கோவாக்களில் எடுக்கிற மாதிரி படமெல்லாம் வந்துட்டு ஷூட் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் இங்கே தான் ஷூட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பீச் தண்ணி வந்துட்டு ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இங்கே ஒரு மாதா கோவில் இருக்குது. போகிறவங்க கண்டிப்பாக அந்த மாதா கோவிலும் போயிட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம பிளேஸில் இருக்கிறது குலசை முத்தாரம்மன் கோவில் தாங்க. முத்தாரம்மன் கோவிலை வந்துட்டு நிறைய பேர் யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் பார்த்துருப்பாங்க. அந்த முத்தாரம்மன் கோவில் தாங்க இருக்குது. அதாவது தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தூரம்னு நினைக்கிறேன். ஆனால் திருச்செந்தூர்லேருந்து பார்த்தோம்னா 14 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது. இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது. முன்னொரு காலத்தில் அம்மை நோய்க்கு வந்துட்டு முத்து அம்மைக்கு வந்துட்டு இந்த அம்மனை தான் வந்துட்டு வழிபட்டுருக்காங்க. இந்த அம்மன் வந்துட்டு ஆற்றுனதாகவே சொல்கிறாங்க. ஃபுல் ஸ்டோரி வேணும்னா சொல்லுங்கள், டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால தான் இந்த சாமிக்கு வந்துட்டு முத்தாரம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பெற்றுச்சு. இந்த கோவிலில் இப்போ வரைக்கும் என்ன ஒரு வேண்டுதல் வச்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைவேறிடுதுங்க. அடுத்ததாக நம்மளோட பிளேஸில் பார்க்க போகிறது வைல்ட் லைஃப், அதாவது ஃபாரஸ்ட் அது மாதிரி சொல்லலாம். அது தாங்க பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு இந்த புலிகள், அதுக்கப்புறம் அட்வென்ச்சரான பிளேசஸ்கெல்லாம் போகணுன்னா இங்கே போய்கிட்டு வாங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். இங்கே வந்துட்டு நிறையா புலிகள், அதுக்கப்புறம் விலங்குகள் எல்லாமே இருக்குங்க. பாம்புகள் எல்லாமே காட்டுற வீடியோவில் கூட தெரியும். எல்லோரும் இந்த தவளைக்குட்டி தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் அதுக்கு மேலே ஒரிஜினல் பாம்பே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுபோல் இங்கே நிறையா பிளேசஸ்கள் இருக்குங்க. ஸோ அட்வென்ச்சர் வேணும்னா இங்கே போயிட்டு வாங்க. This video sponsored by BuyMote eShopping. The BuyMote eShopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஆப்பில் போய் இன்ஸ்டால் பண்ணி இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. கடையில் 10 ரூபான்னு வாங்குகிற ப்ராடக்ட்லாம் இங்கே 9 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கம்மியான பட்ஜெட்டு தாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஒரு